ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நாளைக்கு ஆகஸ்ட் 28 வந்து பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் நடக்க போகுது. அந்த சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது, இந்திய நேரப்படி எத்தனை மணிக்கு அந்த சந்திர கிரகணம் நடக்குது, அது வந்து நம்மளால் பார்க்க முடியுமா? சந்திர கிரகணத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்கள் எப்படிலாம் இருக்கணும், அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்போ நிறைய பயம் வரும். ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை கேள்விப்பட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கணும்னு ஒரு டவுட் இருக்கும்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்னென்னா, சந்திரனோட ஒரு பகுதியோ முழு பகுதியோ நிலாவோட ஒரு பகுதியை வந்து சூரியன் நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிரும். ஸோ இங்கேருந்து நம்ம நிலாவை பார்க்கும்போது அதோட ஒரு பகுதி, நடுப்பகுதி, பாதி பகுதி சூரியனால் மறைக்கப்படுறதை தான் சந்திர கிரகணம்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நடக்கிற சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி நமக்கு பகலில் தான் நடக்குது, காலையில் தான் நடக்குது. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா காலையில் 6:53 ஆரம்பிக்குது. ஸோ நாளைக்கு காலையில் 6:53 ஆரம்பித்து மத்தியானம் 12:32 வந்து முடியுது. இது எப்போ உச்சமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:43. ஸோ சில வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 9:43 12:32 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறது வந்து 6:53 தான் ஆரம்பிக்குது. இந்த சந்திர கிரகணம் பகலில் நடக்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளால் இதை பார்க்க முடியாது. இந்தியாவில் இருக்கவங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நடக்கிறது தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பகலாக இருக்கும்போது சில நாடுகளில் நைட் இருக்கும் பார்த்திங்களா, அமெரிக்காவில் சில பகுதிகளில், அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்காவில், யூரோப்பில், இந்த மாதிரி சில கண்ட்ரியில் வந்து இது சந்திர கிரகணம் தெரியும். நமக்கு வந்து பகலில் இருக்கனால இந்த சந்திர கிரகணம் தெரியாது. எப்பயுமே பகலில் நிலா வந்து நமக்கு தெரியாதுல்ல, அதே மாதிரி அது சந்திர கிரகணம் வந்து நடக்கும். ஆனால் நம்மளால் அதை வந்து நம்மளால் பார்க்கவோ உணரவோ முடியாது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி பெண்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சந்திர கிரகணம் வந்து நமக்கு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா இது வந்து நமக்கு இந்தியாவில் வந்து இது நடக்கலை, நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இது பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. சூரிய கிரகணத்தை இருந்தாச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் இது வந்து பகலில் தான் நடக்குதுன்றனால நீங்கள் நார்மலாக டே டு டேயில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் வெளியே போகலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த 6 ஹவர்ஸ் கிட்டே நடக்குதுல, அந்த 6 ஹவர்ஸும் ஃபுல்லாக வெளியே இருக்க வேணாம். இம்பார்ட்டன்ட் அப்படின்னா போயிட்டு வந்துக்கலாம். ஏன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னா போகக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப வருஷமாகவே இருக்குது. நிறைய நாடுகளும் அதை பின்பற்றுறாங்க. ஸோ வந்து நீங்கள் போங்க, பட் ரொம்ப ஓப்பனாக ஒரு 6 ஹவர்ஸ் வெளியே ஓப்பனாக இல்லாமல் நீங்கள் வந்து என்ன விஷயத்துக்கு போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அதே மாதிரி அந்த டைமில் சாப்பிட்லாம், தூங்கலாம், தண்ணி குடிக்கலாம். நீங்கள் நார்மலாக எப்படி இருப்பீங்களோ அது எல்லாமே நாளைக்கு வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ சந்திர கிரகணத்தை நினச்சி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.